நான் சொல்றேன், நான் முக்கியமா என்னுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பம்சம் மற்றும் பாடல்கள். சரிங்களா? அதுதான் என்னுடைய தலைப்பு. சோ அதுல இருக்கிற முக்கியமான சில பாடல் வரிகளோட அதோடைய அர்த்தத்தோட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? போலாமா? ஒரு மகிழ்ச்சி ஆகிடுமே. போலாமா? சத்தம் இல்லையே? போலாமா? ஓகே. கல் தோன்றி மண் தோன்றார் காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. திரும்ப சொல்லுங்க. தோன்றி மண் தோன்றார் காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இல்லையா? சோ இது வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இல்லையா? சோ தமிழ் அப்படின்ற ஒரு அந்த இருக்கு பாத்தீங்களா, தமிழ் அப்படின்ற எழுத்தை உணரும் போதே பாத்தீங்கன்னா வந்து தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. திரும்பி சொல்லுங்க. தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த உணர்வு வந்து ஒரு பொழுதே வந்து இது பண்றாங்க. 1997 சன் டிவி சார்பாக நடைபெற்ற சிறப்பு கவியரங்கம் அப்படின்ற நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து பேசுறாரு. சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, ஒரு சொல்றாரு, இலக்கணம் என்னும் தாய்ப்பால் அருந்தாமல், இலக்கணம் என்னும் தாய்ப்பால் அருந்தாமல் தேவைப்படும் பொழுது புத்திப்பால் கவிதை குடிக்கும் கவிஞன் நான். புத்திப்பால் கவிதை அருந்தும் கவிஞன் நான். அப்படின்னா என்னது? இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாம என்ன பண்றாருன்னா வந்து இதுதான். சரிங்களா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் அவரா பண்றாரு. அழகா குறிப்பிடுறாரு. அதுக்கு அந்த கவியரங்கத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல கூட நீங்க கூட போய் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து தமிழர் என்ற இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவருக்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். சொல்லுங்க என்னோட. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், மானம் பெரிதென உயிர் விடுவான். சொல்ல மாட்டீங்களே? மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான், தானம் வாங்கிட பூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். அப்படின்றதான் அது யார் சொல்லுது? நாமக்கல் கவிஞர். யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர் சொன்னது. இதன் அர்த்தம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? கஷ்டமான அர்த்தம் சொல்றேன். ஓகேங்களா? எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம இலக்கியத்துக்குள்ள போயிடலாம். ஓகேவா? இலக்கியம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தோன்றிய சங்க இலக்கியங்களுக்கான சார் சொன்ன மாதிரி வந்து சங்க இலக்கியங்களுக்கான சான்றுகள் மிக குறைவு. இல்லையா? சோ தொல்காப்பியம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் அதுக்கான சான்றுகளும் மிக குறைவு. இப்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்ட சான்றுகள் வைத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூகங்களின் அடிப்படையில வந்து இந்த காலம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லலாமே தவிர தகுந்த ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கிடையாது. தொல்காப்பியத்தை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. சோ அவர்கள் நானும் ஒருத்தர் பேசுனா அதை தவிர்த்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் சொல்றேன். தொல்காப்பியம் தமிழ் தோன்றிய முதல் நூல். முதல் நூல், முதல் காப்பியம் எது? முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முதல் நூல் தொல்காப்பியம். முதல் நூல் அது தொல்காப்பியம். சரிங்களா? சோ தொல்காப்பியத்துல வந்து ஒரு விஷயத்தை அழகா ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல தோன்ற அந்த உணர்ச்சிகள், உடல்ல தோன்ற அந்த மெய்ப்பாடுகள் பத்தி ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. அதை சொல்ற கேட்டுக்கோங்க. நகையே அழுகை இருபவன் மறுக்கை. திரும்பி சொல்லுங்க. நகையே அழுகை இருவரன் மறுக்கை, அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படின்ற இந்த 8 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இல்ல அதனால மெய்ப்பாடுகள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உடலை தோன்ற உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன உணர்வுகள்னா நகை. நகைன்னா என்னங்க? சிரிப்பு. சிரிப்புன்றது வந்து புன்னகை. புன்னகை அப்படின்ற விஷயம் வந்து இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு தோன்றுகின்ற ஒரு விஷயம் தான் புன்னகை. புன்னகை இல்லாத மனிதர் வந்து புண் போன்ற நெஞ்சமுடையவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல புன்னகை இல்லாத மனிதர் புண் போன்ற நெஞ்சமுடையவர். அழுகை உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் அப்படின்ற பொருள் வைக்கணும். கஷ்டத்தை வெளிப்படுத்துதல் அப்படின்றது போனோம். நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் அதுக்கான சரியான அளவுகளாக நம்ம எடுத்துக்கலாம். அழுகை அப்படின்றது பாத்தீங்கன்னா துக்கம் தவிர்த்தல், துக்கத்தை வெளிப்படுத்துதல், சோகத்தை வெளிப்படுத்தல, ஒரு விதத்தில் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துதல் தான் அது அழுகை அப்படின்றது. இப்ப ஆனந்த கண்ணீர் சொல்றோம் பாத்தீங்களா? அதை போன்ற நம்ம என்ன பண்ணோம், சில விஷயங்கள் பார்த்தா உணர்வுகளை வெளிப்படுத்துறது வந்து அழுகை அப்படின்னு 2வது விஷயம் அமைது. அடுத்து 3வது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இழிவரல். இழிவரல். இழிவரல் என்னங்க? அருவருப்பு. அருவருப்பு. சரிங்களா? இல்ல இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அருவருப்புனா என்ன? எதை பார்த்து நம்ம அருவருப்போம்? கேள்வி பார்த்தா எதை பார்த்து நம்ம அருவருப்போம்?
நமக்கு பிடிக்காத விஷயத்தை யாரெல்லாம் பண்ண சொன்னா என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு உணர்வோடு நம்ம அடுத்தவங்களை அணுகுவோம். அது போன்ற அருவருப்பான சில விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுக்கை. மறுக்கைன்னா என்ன? மறுக்கை குழப்பம். சரிங்களா? மறுக்கை என்ன? குழப்பம். சோ இதெல்லாம் வந்து மனுஷனுக்குள்ள தோன்ற சில மெய்ப்பாடுகள். அடுத்து அச்சம். அச்சம்னா என்ன? பயம். எல்லாருக்குமே தெரியும், மனுஷனுக்குள்ள தோன்றதுனால பயம். அடுத்து பெருமிதம் என்னது? தன்னை தானே உயர்ந்தவரை வச்சுக்கொள்ள கூடாது. யார் சொன்னது? சரியா? ஓகே, சொல்றேன் கவனிங்க. ஓகேவா? ஓகே, தன்னை தானே உயர்ந்தவர் என வச்சுக்கொள்ள கூடாது அப்படின்னா அது பெருமிதம். சரிங்களா? என்ன பண்ணக்கூடாது? பெருமிதம் கொள்ளாம இருக்கணும். இல்ல என்ன பண்ணணும், எவரெல்லாம் என்ன பண்ணுவோம், மற்றவங்க யாரும் நல்லா பண்ணாலும் அவங்கள பாராட்டணும். அதுதான் வந்து ஒரு சான்றோருக்கு அழகு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து வெகுளி. வெகுளி என்னங்க? ஒரு வகையான வெகுளித்தனம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் வெகுளி. அடுத்து பார்த்தா ஓகை. வாட் இஸ் ஓகை? ஓகை என்ன? மகிழ்ச்சி. ஓகையானது மகிழ்ச்சி. இந்த 8 மெய்ப்பாடுகள் எங்க கொடுத்திருக்காங்க? தொல்காப்பியத்தில் கொடுத்திருக்காங்க. திரும்ப சொல்லுங்க சேர்த்து. நகையே, அழகை, ஈவல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஓகை. இதெல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க? தொல்காப்பியத்தில் கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் வந்து நூற்பாக்கள் இருக்குங்க 1610. சொல்லுங்க, 1610 நூற்பாக்களை கொண்டு. சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்ம தொல்காப்பியம் தெரிஞ்சுக்கலாம். தமிழில் தோன்றிய முதல் நூலானது தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்து சங்கம் மறுமை காலம் பார்க்கலாம். சங்கம் காலத்தை பத்தி சொல்லியிருக்காரு தேவேந்திரன் சொல்லியிருக்காரு. நம்ம சங்கம் மறுமை காலம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? சங்கம் மறுமை காலம் என்ன ஆண்டு? கிபி 200 முதல் 600 வரை. கிபி 200 முதல் 600 வரை சங்கம் மறுமைய காலம். சங்கம் மறுமை காலத்துல முக்கியமா யாருக்கு இருந்தாங்க? முக்கியமான மன்னர் யாரை பத்தி நம்ம படிப்போம். பல்லவர்களை பற்றி என்ன பண்ணுவோம், அதை பார்ப்போம். சரிங்களா? அதுல முக்கியமான 2 நூல்கள் இருக்கு. என்ன நூல்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் 17 மேற்கணக்கு நூல்கள். என்ன நூல் இருக்கு? 2 நூல்கள் இருக்கு. யாரையும் சொல்லுங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் 17 மேற்கணக்கு நூல்கள் சொல்லிட்டு இருக்கு. 17 கீழ்கணக்கு நூல்கள் என்ன? 2 முக்கியமான காப்பியங்கள். தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் திலக சிந்தாமணி. 17 மேற்கணக்கா கீழ்கணக்கா? யார் சிவகங்காமணி? நான் சொன்னேன். யாரு? சிலப்பதிகாரம் எழுதுறது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சாத்தனார். சரிங்களா? 2. அதுல 17 மேற்கணக்கா கீழ்கணக்கா? காப்பியங்கள். தமிழ் தோன்ற காப்பியங்கள். சரிங்களா? அது 17 மேற்கணக்கு எழுதுன்னு சொல்லுவாங்க. 8 தொகை 10 பாட்டா? கரெக்டா சொல்லுங்க. 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை என்ன நூல்கள் இருக்கு? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அப்புறம் அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. இதெல்லாம் மொத்தம் 8 இருக்கு. சரிங்களா? அதான் 8 தொகை. 10 பாட்டுனா 10 பாட்டா இருக்கு. இதுதான் ஆற்றுப்படை. சரிங்களா? அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அது பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம ஒண்ணு என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம பாடங்களா பாட போறோம். சரிங்களா? என்னென்ன பாடல்கள் நம்ம பாட போறோம்னா ஒரு என்ன பண்ண போறோம், நம்ம பாடல்கள் நம்ம பாட போறோம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து திருக்குறள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நீதி நூல்களா இருக்கிற திருக்குறள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வள்ளுவனுக்கு நிறைய பெயர் உண்டு. ஓகேவா? வள்ளுவனுக்கு நிறைய பெயர் உண்டு. ஏயா புரியுதா? என்ன பெயர்கள் இருக்காரு சொல்லி பார்ப்போம். அப்புறம் தேவர், அப்புறம் தெய்வப்புலவர், அப்புறம் நாயனார், பெருநாவலர், நான்முகனார், நான்முகனார் சொல்லலாம். அப்புறம் வேற அப்புறம் வேற பொய்யாமொழி தோழர். அப்புறம் வேற ஒரு புலவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, இது வள்ளுவனை பற்றி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து வள்ளுவனை பற்றி நிறைய புலவர்கள் வந்து அவர்கள் வைத்த பெயர்கள். ஒரு குறள்கள் பார்க்கலாம். நம்மளுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நிறைய குறள்கள் இருக்கு. சரிங்களா? வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சில குறள்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன குறள் பாவம் குறள் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குறள் அர்த்தம் என்ன? அகர வரிசையின்படி ஆ என்பது முதல் எழுத்து. அதே போல இந்த உலகுக்கு முதன்மையானவன் ஆதி பகவன். அதெல்லாம் உண்மையான அர்த்தமா? இப்போ
திருக்குறளுக்கு உரை எழுதும் போது ஒருவருடைய யூகங்கள் வேறுபடும். திருக்குறளுக்கு உரை எழுதும் போது ஒருவருடைய யூகங்கள் வேறுபடும். அதே போல திருக்குறளுக்கான இது என்ன பண்ணுவோம், அர்த்தம் கொடுக்கும் போது ஒருவருடைய பார்வை வேறுபடும். இப்ப ஆதி பகவன் அப்படின்ற வார்த்தையை நாம் சரியான அளவோடு புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் எழுதும்போது வள்ளுவன் எந்த இடத்திலும் கடவுள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. கடவுள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. ஆதி என்பது அவருடைய அப்பா பெயராகவும் பகவான் என்பது அம்மா பெயராகவும் சொல்றாங்க. அதுக்கான சான்றுகள் இல்லை. ஆனால் ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால் சூரியன் அப்படின்ற அர்த்தம். ஆதியில் தோன்றுகின்ற சூரியன். சூரியன் தான் இந்த உலகிற்கு முதன்மையானவர்கள். ஏனால் சங்க இலக்கிய காலத்திலே என்ன பண்றாங்க, தமிழ் மொழியை சார்ந்த தமிழ் அறிஞர்களும் சரி தமிழ் மக்களும் சரி எதை வழிபடுறாங்க, இயற்கையை வழிபடுறாங்க, சூரியனை வழிபடுகிறார்கள். அதனால் பகவன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னது, சூரியன். இது உலகிற்கு சூரியன் தான் முதன்மையானவர்கள். அதே போல இருக்கின்ற 1330 குறட்பாக்களுக்குமே ஒருவருடைய யூகங்களில் ஒருவருடைய பார்வைகளில் பொருளுக்கான அர்த்தம் வேறுபடும். அடுத்த குறள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. சொல்லுங்க தேவி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. தீயினால் சுட்ட புண் கூட ஆறிடும். நாம் நாவினால் பேசுகின்ற கடுமையான வார்த்தைகள் ஒருவருடைய மனதிலிருந்து மாறுவதில்லை என்பதை அதனுடைய பொருள். இது வாழ்வியலோடு சம்பந்தப்படுத்தி அளித்த ஒரு விஷயம். சொல்லுங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல். சொல்லுங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல். தோண்ட தோண்ட எப்படி பூமி நம்மளை தாங்கிக்கிறதோ அதே போல நம்மை இகழ்பவரை நம்ம எப்படி பண்ணுமா, தாங்கிக்கணுமா. நண்பன் துன்பப்படும் போது என்ன செய்ய வேண்டும், நண்பன் துன்பப்படும் போது ஆபத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போயிட்டு உதவி செய்யணும். அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுத்தன் களைவதாம் நட்பு. புரியுதுங்களா. அடுத்து ஒரு குழந்தைங்க சொல்லுங்க. அன்பு என்ற தலைப்புல போலாமா. அடுத்து அன்பை சொல்லுங்க. தலைக்கும் அன்பை கொண்டோர் அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். சொல்லுங்க. அன்பை கொண்டோர் அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அதே போல என்னது, அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே கண்ணில இருந்து தண்ணி வந்துடும் அப்படின்னா சொல்றாரு. சரிங்களா. சோ வள்ளுவர் அன்பு அதிகாரம் தான் பண்றாரு. அன்புடையார் அன்புடார் என்பும் உரிய பிறருக்கு. அன்புடையவர்கள் தன்னிடம் இருக்கின்ற செல்வங்கள் தன்னுடைய கல்வி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மடுத்தவர்களுக்கு பாரி வழங்கக்கூடிய வல்லவர்கள். ஆனால் அன்பில்லாதவர்கள் என்பு என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, எலும்பை கூட தரமாட்டார்கள். அன்பில்லாதவர்கள் தன்னுடைய எலும்பை கூட தரமாட்டார்கள். அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், வெரி குட். சரிங்களா. எண்பை கூட கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா. நிறைய பேரா சொன்னீங்க. எண்பை கூட எலும்பு கூட என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க கொடுத்துருவாங்க. அது அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, எலும்பு கூட என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம். சரிங்களா. அடுத்த வகுப்புல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு ரொம்ப ஈஸியான குரல் தான். நான் இது தமிழ் மாணவர்கள் யாருக்கும் சொல்ல இல்ல, தமிழ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குரல் தான். சோ ஆங்கிலம் படிச்ச மாணவர்களுக்கு மட்டும் அது ஒரு விஷயமா ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா. கற்க கசடர தமிழ்நாடு அடுத்து நான் வருவேன். இல்ல குறுந்தொகை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா. அது நம்ம பார்க்கலாம். ஓகே. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படின்னா கற்கும் போது என்ன பண்ணுவோம், நல்லபடியா கற்கணும், தெளிவாக கற்க வேண்டும், அதன்படி வாழ்க்கையை நடக்க வேண்டும். அதுதான் அந்த குரல். சரிங்களா. அடுத்து கேள்வி செல்வம் கல்வி ஒருவருக்கு பாடல்கள் மற்றவை எவை. அப்படின்னு என்ன அர்த்தம், கரெக்டுங்களா. கேள்வி செல்வம் கல்வி ஒருவருக்கு நான் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது கற்றலை விட கேட்டல். சரிங்களா. அது நெக்ஸ்ட் அடுத்து யாதாவார் ஆயினும் நாக்காக்க சோகாப்ப காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு. அப்படின்னா என்ன, நாவடக்கம் தேவை. என்ன தேவை, நாவடக்கம் தேவை அப்படின்றத அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இனிய உணவாக இன்னாத சூழல் கனியிருக்க தாய் கவர்ந்தற்று. அப்படின்னு என்ன, ஒரு இடத்துல கனியும் இருக்கு காயும் இருக்கு இல்லையா. நாம எப்படி என்ன பண்றோம், நம்ம காயை விடுத்து கனியை மட்டும் எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி ஒரு பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், அவர்கள் சொல்கின்ற இனிமையான சொற்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், அதை மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா. அதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்றார். புரியுதுங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு குரல். ஈன்ற பொழுதின் பெருவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டால் அதான் சொல்றாங்க. ஒரு தாய் பாத்தீங்கன்னா
அதாவது தன் மகனை பெறும் பொழுது அடையும் சந்தோஷத்தை விட ஒரு சபையில் தன்னுடைய மகன் சான்றோர் என கேட்கும் பொழுது அடையும் சந்தோஷம் அதை விட மேலோங்கி இருக்கும். அதான் புரியுதுங்களா? ஈன்ற பொழுது பெருவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டார் இல்ல, அதுதான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. திருக்குறள் நமக்கு எல்லாருமே தெரியும். அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தம் 3 பால்கள் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அதை பத்தி. சரியா? வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ் யார் சொல்லுங்க? வள்ளுவரை பற்றி சிறப்பா யார் சொன்னது? பாரதியார். யார் சொன்னது? பாரதியார். பாரதியார் சொல்லுங்க வள்ளுவரை பத்தி. அதான் சொல்லியா? ஓகே. அடுத்து கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கவை போல் பூமிகளில் யாங்களுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னா சொன்னது பாரதியார் சொன்னார். இல்லைங்களா? நான் சொன்னார் பாரதி கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கவை போல். இல்லைங்களா? கம்பனை பற்றி பாடாதவர் எவரும் இல்லை. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் என்றார். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் அப்படின்னா கம்பன் கட்டுத்தரையும் நாமா கவி பாடும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம். கம்பனை பற்றி நம்ம நிறைய படிப்போம். கம்பன் என்ன எழுதினாரு? வெரி குட். சரிங்களா? அடுத்து ஆளும் மேலும் பள்ளிக்கூடதி நாடும் இரண்டும் சொல்லும் கூடுதி. திரும்ப சொல்லுங்க. ஆளும் மேலும் பள்ளிக்கூடதி நாடும் இரண்டும் சொல்லும் கூடுதி. ஆளும்னா வேலும்னா என்ன? அதனால எது குருதி? பள்ளிக்கூடதி. அதே மாதிரி சொல்றாரு சொல்லு கூடுதி அப்படின்னு மீனிங். வெரி குட். சரிங்களா? அதுதான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நாலடியார் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நாலடியார் அப்படின்ற டாபிக் வரை பார்க்கலாம். நாலடியார் அப்படின்னா 4 அடிகளை கொண்ட வெண்பா. ஒரு 4 அடியின் மூலமாக 4 லைன்ஸ்ல 4 அடியில் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறது பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்ற விஷயம். சரிங்களா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணிப்பல தெல்லிடின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உண்டு குறுகின் தெரிந்து. சொல்லுங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணிப்பல தெல்லிடின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து. இந்த குறளுக்கு நாளை அவர் அர்த்தம் தெரியுமா யாருக்குன்னா? சொல்றேன். ஒரு இடத்தில் பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைக்கும் பொழுது அன்னப்பறவையானது தண்ணீரை விடுத்து பாலை மட்டுமே பருகும். மறுபடியும் சொல்றேன். ஒரு இடத்தில் பாலையும் தண்ணீரையும் சேர்த்து கலவையாக வைக்கும் பொழுது அன்னப்பறவையானது தண்ணீரை விடுத்து பாலை மட்டுமே பருகும். அதே போல நாம் கற்கின்ற நாட்கள் என்பது குறுகிய நாட்கள். அந்த நாட்களுக்குள்ள தெளிவான சிந்தனை சார்ந்த அறநெறிகளை தருகின்ற புத்தகங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய அர்த்தம். திருமணம் படிக்கிறேன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிடிப்பல தெல்லிடின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால்வன் குறுகின் தெரிந்து. குறுகினது பறவை சொல்றாங்க. சரிங்களா? குறுகின் தெரிந்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூதுரை. மூதுரைக்குள்ள போய்க்கலாம். சரிங்களா? மூதுரைக்கான முதல் பாடல் பார்த்தீங்களா? வாக்குண்டாம். சொல்லுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காறு பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மறு சொல்லுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காறு பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யார் எழுதுனது? ஔவையார். இல்லா? தமிழ் மூதாட்டி ஔவையார். சரிங்களா? எல்லாருமே தெரியும் இதுக்கான அர்த்தம். யாரை வழிபடுறாங்க? இதுல இறைவனாகிய விநாயகரை வழிபடுறாங்க. சரிங்களா? விநாயகரை வழிபடுறாங்க. ஆனா தமிழின் முதல் தோன்றிய முதல் கடவுள் யார் சொல்றாங்க? சங்க இலக்கியங்க முருகன். இல்ல முருகன்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? இது வந்து விநாயகரை வழிபடுறாங்க. அதுதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல நீதி மக்களை பார்த்தீங்கன்னா சரிங்களா? பாலும் தெல்லிக்கையும் அவர் சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க. யார் சொன்னது? அது நிக்கிற மாதிரி அதனா ஒண்ணு ரெடி சொன்னீங்களா? பாலும் தெல்லிக்கையும் பாலும் பருப்பும் இவை 4ம் கலந்துமக்கு நான் தருவேன் தோழஞ்சை தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் 3ம் தான். அப்படி சொல்ல. பாலும் தெல்லிக்கேனும் பாலும் பருப்பும் இவை 4ம் கலந்துமக்கு நான் தருவேன் தோழஞ்சை தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான். பாலையும் தெல்லி தேனையும் பாதாகிய வெள்ளத்தையும் நான் கலந்துமக்கு நான் தருவேன். ஆகிய நான் என்ன பண்றேன்? பாக பருப்பு கலந்து நான் தரேன். கோலஞ்சை
தூங்க கரிமுகத்து தூமணியே, தூமணியை கொண்ட கடவுளாகிய இறைவனாகிய நீயே எனக்கு சங்க தமிழாகிய இயலிசை நாடகமாகிய 3 அறிவையும் எனக்கு கொடு என்று என்ன பண்றாங்க, வேண்டாங்க. ரிப்பீட் பண்றேன். பாலும் தென்னி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துமக்கு நான் தருவேன். தோழஞ்சை தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இல்ல மிக அருமையான பண்ணிருப்பாங்க, அவையார பாடிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இல்ல நன்றி ஒருவருக்கு செய்த கால், திருப்பி சொல்லுங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோள் என வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ்ந்த நீரை தலையாலே தான் தருதலால். திருப்பி சொல்லுங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோள் என வேண்டா. நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ்ந்த நீரை தலையாலே தான் தருதலால். தென்னை மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றும் போது அந்த நீரை உறிஞ்சி தென்னை மரம் நமக்கு என்ன தருது, சுவையான இருக்குது. அதே போல நாம் செய்யும் உதவி அன்புடையவர்களுக்கு எனில் அல்லது சான்றோருக்கு எனில் இல்ல அறநெறிகளை பின்பற்ற கண்டிப்பாக நம்ம உதவி நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பர்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மேன்மை தரும். அப்படின்னு என்ன, பாலை சுட வைக்க பாலோட சுவை என்றுமே மாறியதில்லை. அதே போல சங்கு சுட சுட என்னது வெள்ளையாவே இருக்கும், நேரம் மாறியதில்லை. அதே போல சான்றோர்கள் மேல்நிலை மக்கள் கெட்டாலும் வறுமையுற்றாலும் அவருடைய குணநலங்களில் என்றுமே மாறுவதில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பர்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மேன்மைக்கிறோம். எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? அடுத்து நல்லாரை காண்பதும் நன்று. சொல்லுங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று. நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று. சரிங்களா? சோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து கடைசி ஒரு இது ஓகேங்களா, மூதுரை. நெல்லுக்கு இழைத்த நீர். திரும்ப சொல்லுங்க. நெல்லுக்கு இழைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா. இல்ல திரும்ப சொல்லுங்க. நெல்லுக்கு இழைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா. நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இப்போ வாய்க்கால்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல என்ன பண்ணுவாங்க, நீர் பாசும் போது பயிர் மனதை விளைச்சலுக்கு மட்டும் போவாது, அந்த புழுக்கு என்ன பண்ணுவோம், தண்ணீர் போகும். அதே போலதான் இந்த உலகத்துல என்னது மழை சொல்லுகிற மழை பெய்யும் வந்து அது நல்ல கெட்டவங்க இருந்தாலும் நல்லவர்களுக்கு நல்லவங்க மழையை பெய்யுது. ஆக்சுவலா கெட்டவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மழையை வந்து காமனா போய் சென்றடையுது அப்படின்றதுக்கான அர்த்தம். திரும்ப சொல்லுங்க. நெல்லுக்கு இழைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா. நல்லார் ஒருவர் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதுதான் ஓகேங்களா. அடுத்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, கடைசி ஒன்று அவையா சொல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒழியாய். திரும்ப சொல்லுங்க. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒழியாய், 2 நாளும் 7 என்றால் 7ஆய், 2 நாளும் 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னவோ அறியா இரும்பை உன் என்பையிலே உன்னோடு வாழ. ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒழியாய், 2 நாளும் 7 என்றாய் 7ஆய், ஒரு நாளும் என்னோடு அறியா இரும்பைக்கோ என்பையிலே உன்னோடு வாழ்தல் அறிது. அப்படின்னு என்ன பண்றாங்க, அவ்வளவு அழகா சொல்றாங்க. இல்ல என்ன சுமந்து வருவாங்க, கரகம். கரகம் சுமந்து வரும்பொழுது அவரோட திருவில் வரும்பொழுது பெருவில வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தலைவி அவனை பார்த்து காதல் கொள்வார்கள். காதல் என்ன பண்ணுவாங்க, பின் அவன் சென்ற பிறகு அவனை நினைத்து வந்து கொண்டிருப்பதுதான் தலைவியினுடைய வேலை. ஒரு இடத்துல நிறைய வண்டிகள் கொண்ட வண்டிகள் நிறைய இருக்கிற வண்டிகள் நிறைய இருக்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வண்டிகள் என்ன பண்ணுவோம், நல்ல நறுமணம் இருக்கிற அதுலதான் போய் என்ன பண்ணுவோம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போன்ற இருக்கும் நறுமணத்துல பூத்து குழுங்குகின்ற நிறைய பூக்கள் அடியே இருக்கிற வண்டிகளிடம் தலைவனும் தலைவி போகும் வழியில தலைவன் சொல்றான் தலைவியை பார்த்து என்ன சொல்றான், இது கார்காலம் இல்லை. ஏன்னா கார்காலத்துல என்ன பண்ணுவோம், பூக்கள் வந்து பூத்து குழுவும். கார்காலம் இல்லைன்னு சொல்றான், ஆனா அது கார்காலம் தான். தலைவன் பொய் கூறினாலும் அது பொய் இல்லை, என் தலைவன் உண்மைதான் கூறுகிறான் என்று குறுந்தொகையில் வாழ்ந்த தலைவிகள் நம்பினார்கள் என்று குறுந்தொகையில் கூறியிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப கார்காலம் அவன் என்ன பண்றான், பொய் சொன்னான். இப்ப கார்காலம் பொய் சொன்னாங்க, இது கார்காலம் இல்ல, தலைவி கார்காலம் இல்ல சொன்னா இல்லாத பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்ப இது கார்காலம் தான்
காதெல்லாம் ஒத்துக்கிட்டா வீட்டுக்கு வா, இல்ல என்ன பண்ணாத நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு என்ன பண்றாங்க. ஓகேவா, அதாவது என்ன பண்றாங்க தலைவிக்கெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் சரிங்களா. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற சில விஷயங்கள் நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேவா, தமிழ் இலக்கிய நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து 20ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவர்கள், இதான் கடைசி டாபிக். சரிங்களா, நான் முடிச்சு போறேன், இதான் கடைசி. பாரதியார் பத்தி பாரதியார் சில முக்கியமான பார்த்தலாம். யாரோட சொன்னாங்க, தேடி சோறு நிறந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி வாடி பின்னர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளர் பருவம் எய்தி பல கொடுங்கூட்டுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் இங்க வேணுமே என்று நினைத்தாயோ. இந்த சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ராய் சார் தான் எப்பவும் சொல்லுவாரு, எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக அவர் தான் சொல்லி கொடுப்பாரு எப்பவுமே. ஓகேவா, சோ அவர் முன்னாடி வந்து எல்லாம் கிளாப் பண்ணுவீங்களா, அவரும் சொல்லுவாங்க கிளாப் பண்ணுவீங்களா. கூட தேடி சோறு தேடி சோறு திறந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி சொல்லுங்க. வாடு துன்பவரும் என்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நடை கூடி கிளர் பருவம் எய்தி பல கொடுங்கோட்டு கிளையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் இங்கு வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அது என்ன பண்ணுவீங்க பார்த்து விஷயம். அப்பப்போ லாஸ்ட் நிறைய பேர் தெரியுங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ்வேன் கீழே விழுந்துருவீங்க, அந்த வீழ்வேன் கிடையாது. சரிங்களா, வீழ்வேன் நினைத்தா என்ன பண்றோம் நம்ம அதை சொல்லிக்கணும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் இப்ப நாமக்கல் கவிஞர் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சில குறிப்புகள் மட்டும் பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம். நாமக்கல் கவிஞர் பத்தி நம்ம சின்ன வயசுல கூட பார்த்தோம்னா நாம படிக்கும் போது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒரு இது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்ந்து கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வயலன்ஸை பத்தி பாத்தீங்கன்னா அகிம்சையை பத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை ரொம்ப தெளிவாக கொடுத்திருப்பாங்க. சூப்பரா. ஓகேவா, சோ அந்த மாதிரியான விஷயம். சோ அடுத்து கண்ணதாசனை பத்தி இதுவும் சார் சொல்லி கொடுத்தாருங்களா. போற்றுவார் போற்றட்டும், புனைவாரி கூற்றுவார் கூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையிலும் இல்லேன் அஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்ல. திருப்பி சொல்லுங்க. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை கூற்றுவார் கூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையிலும் இல்லேன் எவர் வரையிலும் அஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். உங்களை போட்டுறவும் போட்டுட்டோம், கழுவி ஊத்துறவும் ஊத்துட்டோம், ஆனா அது உங்க வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்களா. அந்த கருத்தை வந்து அது எனக்கு எடுத்துனா நான் எடுத்துப்பேன், ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டேன், யார் பழம் நிற்க மாட்டேன் அப்படின்றத யார் சொன்னது கண்ணதாசன். யார் சொன்னது கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு சினிமா பாடல் தான் மலர்ந்து மலராத மலர்ந்து மலராத பாதி மலர் போல. என்ன படம் இது? வெரி குட். யாரும் சேர்ந்து சொல்லுங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. இது ஓகே, இது ஒரு நாள் இருக்குங்களா. வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. இது ஓகே. ஆனா அடுத்து என்ன பாருங்க, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. அவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. பொழிந்த தமிழ் மன்றமே. இது சினிமா பாடல்கள் புது கவிதை நம்ம இருக்குது. புது கவிதை படிப்போம். திருப்பி சொல்றேன் சொல்லுங்க கூட. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. அதான் சொல்றாரு. அடுத்து வளர் பொதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. அதுக்கு என்ன பண்றாரு அழகா முடிக்கிறீங்களா. கடைசியாக எனக்கு பிடித்த பாடல்களை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா. யார் சொன்னாலும் நானே சொன்னாலும் எங்கு படுத்திருந்தாலும் உனது புத்திக்கும் பொதுவறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீ நம்பாதே என்று நமக்கெல்லாம் பகுத்தறிவு ஊட்டிய பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியாருடைய வார்த்தைகளோட இந்த உரையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.